கோயம்புத்தூர்லேருந்து முத்துப்பேட்டை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, வினேஷ் டிரான்ஸ்போர்ட்டுங்க. கைஸ் இவங்க தாங்க இந்த பஸ்ஸோட தூண்கள்ங்க. கைஸ் பஸ்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க ஃபுல்லாக. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு விளாகா இருக்க போதுங்க. ஆமாங்க, இப்ப நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் சவுத் இந்தியா என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆம்னி பஸ் டிராவல் விளாக் தான் கைஸ். எந்த டிராவல்ஸ்னா ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து முத்துப்பேட்டை வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோங்க. புதுசா பாத்தீங்கன்னா பஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, வினேஷ் டிரான்ஸ்போர்ட்டுங்க. இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். புது பஸ் அசோக் லேலண்ட் பிரகாஷ் கப்பல் அவாடி வித் ரெஸ்ட் மோடங்க. வண்டி சூப்பரா இருக்குங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால அவங்க போஸ்ட் எல்லாம் பாத்துருக்கேன், செம்மையா இருந்துச்சு பஸ். சரிங்க, நம்ம ட்ரை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. பாப்போம் எப்படிப்பட்ட சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொன்னு என்ன ஒரு ஸ்பெஷல்னா கைஸ், நான் ஓனர் சார் கிட்ட பேசினேங்க. சார் கிட்ட போன் பேசும்போது தம்பி இருப்பா, உன் குரல் வச்சே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாங்க. கரெக்டா தம்பி நீ ராஜா தானே அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. நம்ம குரல் வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. தம்பி உன்னோட சப்ஸ்கிரைபர் தான்ப்பா, உன் வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாப்பானாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரமேஷ் சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம சேனலோட ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சார். சரி வாங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லாமே பாக்கலாங்க. பஸ்ஸோட டைமிங் பாத்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்துல கரெக்டா 9:30 மணிக்கு எடுக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பிஃபோராவே அவங்க பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங் வந்ததை நான் பக்காவா சூப்பரா கேப்சர் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கிங் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணத்தை நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம போயிட்டு பஸ் ரெண்டு எக்ஸில் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. என்ன பார்க்கிங்ல வெளிச்சம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, பல்ப் வாங்கியாச்சுங்க. போய் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க. பிரகாஷ் கேப்பெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பிரகாஷ் கேப்பெல்லானாலே நமக்கு அந்த இன்டீரியர் ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் தாங்க. மேலே கீழே போட்டு செம்மையாக இருக்கும். இன்டீரியர் லுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிடுங்க. எனக்கு பிடிச்ச பாடி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கேப்பெல்லா தாங்க. சூப்பராக இருக்குங்க இன்டீரியர். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏசி சில்லர்ஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸாக இருக்கட்டும் பக்காவாக இருக்குங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பஸ்ஸோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கைஸ் பஸ்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க ஃபுல்லாக. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். கண்டுபிடிங்க பார்ப்போம்.
என்னன்னா நம்ம ஓனர் சார் சன் பார்த்தீங்கன்னா பெரிய சிஎஸ்கே ஃபேனாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க பஸ்ஸு, 2 பஸ்ஸுமே. நீங்கள் வந்து ஐபிஎல் எந்த டீம் சப்போர்ட்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பெர்த்தில் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. வினேஷ் டிரான்ஸ்போர்ட் அவங்க பிராண்டிங் போட்ட பெட் ஸ்ப்ரெட்டுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்ட பில்லோங்க, நல்லா ப்ளஃபியாக இருக்குது உங்களுக்கு வினேஷ் டிரான்ஸ்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுங்க, அங்கே மொபைல் ஹோல்டர், இங்கே வந்து யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, நமக்கு இங்கே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. அதுக்கப்புறம் ரீடிங் லைட்டுங்க பக்காவாக இருக்குது. அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கால்கிட்ட லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இங்கே வந்து சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. கால்கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பிளாங்கெட்டு. நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கைஸ் நமக்கு சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. கால்கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இங்கே வந்து மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஹூக். சீட் கவர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்க, அதுவும் ஒயிட் கலர் போட்டிருக்காங்க, செம்ம நீட்டாக இருக்குங்க. அதுக்கு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா, சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி டைப்பில். தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, அதுக்கப்புறம் ரீடிங் லைட்டுங்க பக்கா. சீட் ஒரு ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமாங்க வாங்க. சூப்பராக இருக்குங்க ரெக்லைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60-70% படுத்துட்டு போகிற ஃபீல் தாங்க இருக்கும். சூப்பராக இருக்குங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம், நல்லா நீட்டாக இருக்குங்க. இங்கே நமக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விட் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, நல்லா நீட்டாக இருக்குது பக்காங்க. ஒன்லி ஃபார் யூரினல் பர்பஸ் தாங்க, மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இவங்க தாங்க இந்த பஸ்ஸோட தூண்கள்ங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணங்கிட்ட இன்டர்வியூ எடுப்போம். ஆனால் உங்கள் நேம்ண்ணா? என் பேர் லெனின்ராஜ். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா இருக்கீங்க. ஓகேண்ணா. பஸ்ஸோட போர்டிங் மைண்ட் சொல்லுங்கண்ணா, எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் காந்திபுரத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேண்ணா. ஆமா. எத்தனை மணிக்கு? காந்திபுரம் 9:30 மணிக்கு. 9:30 மணிக்கு. ஓகே, லைனா போர்டிங் சொல்லுங்கண்ணா. காந்திபுரம், HML, இளமேடு, ஓக்ஸ், சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம், லாஸ்ட் ட்ரிப். டிராப்பிங்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராப்பிங் வந்து திருச்சியில இருந்து ஸ்டார்ட். ஆமா. தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பாப்பநாடு, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை. டைமிங்னா தோராயமா சொல்லுங்க. டைமிங் வந்து காலைல எத்தனை மணிக்கு போகும்? காலையில முத்துப்பேட்டை 5 மணிக்கெல்லாம் போயிடும். முத்துப்பேட்டை போயிடும். ஓகேண்ணா. உங்க தொழில் சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே இந்த அண்ணங்கிட்ட இன்டர்வியூ எடுத்துரும். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க நேம்ண்ணே? மை நேம் இஸ் ரதீஷ். எனக்கு சொந்த ஊர் வந்து வேதாரண்யம். ஓகேண்ணே. இப்போ வினேஷ் டிரான்ஸ்போர்ட்ல இப்போ ஒரு மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணே. ஆனா பஸ்ல டிராவல் பண்ற கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் ஆன் டைமுக்கு எல்லாம் வந்துடுறாங்க, அதனால பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 10 நிமிஷம் முன்னாடியே அட்வான்ஸா கால் பண்ணி சொல்லிடுவோம், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருங்க. அதே மாதிரி டைமுக்கும் வந்துடுறாங்க, நம்ம டைமுக்கும் போர்டிங் கொடுத்துறோம் உங்களுக்கு. அதே மாதிரி உள்ள வண்டியே நீட் அண்ட் கிளீனா இருக்கா, அதனால வண்டி நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்றது கம்ஃபர்டபுளா போயிட்டு வர்றோம், ஜஸ்ட் சேஃப் ஜெர்னியா இருக்கு அப்படின்னு. அதுவும் இல்லாம ரெஸ்ட் ரூம் நம்ம கொடுத்துறோம். வண்டியில ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதனால சுகர் பேஷண்ட் வர்றாங்க, குழந்தைங்க டிராவல் பண்றாங்க, குழந்தைங்களை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால நம்ம வண்டியில அதிகமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்பி வரலாம், பக்காவான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. கண்டிப்பா 100% கேரண்டி நான் தரேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. கைஸ் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ரூட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க.
கோயம்புத்தூர்லேருந்து வேதாரண்யம் வரைக்குங்க. முத்துப்பேட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி வாய்மேடு வழியாக போவாங்க. AIS 153 நாம்ஸ் படி பில்ட் பண்ணதுங்க. உங்களுக்கு ஃபயர் டிடெக்ஷன் சப்ரஷன் சிஸ்டம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டெல்டா சைடில், காவேரி டெல்டா சைடில் அசோக் லேலண்ட் 6 சிலிண்டர் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா வினேஷ் டிரான்ஸ்போர்ட் தாங்க. 13.5 மீட்டர் கருட் இன்ஜின்ங்க. கைஸ் நம்ம பார்க்கிங் யார்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. டுவர்ட்ஸ் ஃபஸ்ட்டு போர்டிங்கான காந்திபுரம் போகிறோங்க. ஒன்பதே காலுக்கு காந்திபுரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து கிளம்புற டைம் 9:30ங்க. எப்பயும் சொல்கிறதாங்க, தயவு செய்து தங்கள் காலணிகளை கீழே விடுவோம். எஸ் பஸ் ராமிடிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயினான விஷயத்துக்கு வருவாங்க. ஃபேர் டீட்டெயில்ஸ் நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லோயர் புக் பண்ண ஃபேர் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸுங்க. அதே நமக்கு சிங்கிள் அப்பர் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸு, டபுள் அப்பர் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸு, சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 400 ருபீஸுங்க. இதான் வந்து நம்ம பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸுங்க. கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எப்படின்னா, ஏட்டா வெளியே போகிற எங்கள் பேரை சொல்லிட்டு தான் போகிற, அதை முன்கூட்டியே மச்சான் உன் பேரை சொல்லிட்டு தான் வீட்டில் போயிருங்க, ஏதாச்சும் கேட்டால் சமாளிடா, ஒரு வார்த்தை சொல்றியாடா, நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுற, திருப்புன்னு ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது, ஏப்பா அவங்க கூட ஃபோன் கொடுப்பான்றாங்க, நான் எவ்வளோ தாண்டா சமாளிக்கிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீ வந்து February 14 ஒரு லாங் வீக்கெண்டு இந்த மாதிரிலாம் வந்து லீவ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து நீ கிளம்புங்க. முன்கூட்டியே சொல்ல வேண்டியதாண்டா, சொன்னா நாங்கள் சமாளிப்போம்ல. ஏன்னா நம்ம வந்து சும்மா வெட்டியாவிக்கு வீட்டில் இருக்கிற ஆள் தான். அதனாலதான் நீ எங்க பேரை சொல்லிட்டு போற. அடுத்த வாட்டி நீ வந்து வாழைக்கு எவ்வளவு வாங்கி தெரியும் இல்லையோ, எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் பிரியாணி இல்லைன்னா ஒரு காளான் அட்லீஸ்ட் வாங்கி கொடுத்தாதான்ப்பா நாங்களாம் பண்ணுவோம். இல்லைன்னு வை, நீ கண்டிப்பா வந்து அந்த ஸ்டோரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து போடுவேன். மை லவ் மை லைஃப் அந்த மாதிரி போடுவேன். அது அப்படியே எங்களுக்கு எதுவும் செய்யலைண்ணா அப்படியே வந்து யாருக்கெல்லாம் காமிக்கணுமோ காமிச்சிருவோப்பா. அந்த ஃப்ரெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. சரித்திரங்கள்ல இடம் பிடிக்கிறதுனால பாடி டப்பு யாரும் கட்டிடுவாங்க. இது லைலாண்ட்லேயே இப்போ மல்டி ஆக்சில் அது யாருமே இன்னும் கட்டுறாங்க, யாருமே இன்னும் கட்டல. பயப்படுறாங்க உடைய பயப்படுறாங்க, ஏதாவது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடும். கண்டிப்பா அது ரேர் இன்ஜின் இல்லையா, ஃப்ரண்ட் இன்ஜின் தானே. ஆனால் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு.
ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:40 நமக்கு கரெக்டாக கரூர் தாண்டி ஒரு டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நல்லா ஃப்ரெண்ட்லி க்ரூங்க, ஜாலியாக பேசிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபின் எடுத்தாங்க. ஜாலியாக பேசிட்டு சூப்பராக போயிட்டுருங்க ஜேர்னி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். நம்ம வந்து முத்துப்பேட்டை எத்தனை ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. கரெக்டாக நம்ம கருப்பட்டி காப்பிக்கிட்ட ஒரு டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. கைஸ் ஆப்போசிட் பஸ்ஸு கிராஸ் ஆகுதுங்க. கைஸ் பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து டீசல் அடிக்க பங்குக்கு வந்தாச்சுங்க. பஸ் வர எக்ஸ்டீரியர் பாருங்கங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:05 நம்ம முத்துப்பேட்டைக்கு வந்தாச்சுங்க. 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்தாச்சு. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 5:15, 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்தாச்சு. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் டு முத்துப்பேட்டை இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு ஏசி ப்ரீமியம் கெப்பல்லா சீட்டர் கம் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வினேஷ் டிரான்ஸ்போர்ட் இவங்க தாங்க போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் தான் இந்த ரூட்டில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏசி பஸ் வந்து இந்த ரூட்டில் வந்து போட்டது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்
சீட்டு ஸ்லீப்பர் நம்ம வினேஷ் டிரான்ஸ்போர்ட் தான், வித் ரெஸ்ட் ரூமோட போட்டிருக்காங்கங்க. கைஸ் முத்துப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டையில் தாங்க இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் ஜேர்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா இறங்குனோடனே கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எண்டிங் கார்டு கொடுக்குறேங்க. அதான் பார்த்திங்கன்னா விடிஞ்சிருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். க்ரூஸ்லாம் ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் டு முத்துப்பேட்டை ஆர் முத்துப்பேட்டை டு கோயம்புத்தூர் நல்ல சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் லாகில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.